வீட்லயே என்ன பண்ணுவோம், யார் எங்கேயாவது போகணும்னா யாராவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னா ஒன்று ஏதாவது வாங்கிட்டு போவோம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா மட்டும்தான் அவங்கள நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம சைடு இழுக்க முடியும், இல்லை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸ்கூல்லையே பசங்க படிக்கணும், நாங்க வந்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். படிக்கிறதுனா என்ன பண்ணணும், அவங்களை ஃபர்ஸ்ட் என்ன பிடிச்சிருக்கணும், அப்பதான் என் பாடத்தை படிப்பான். அந்த மாதிரி சம்பூகன் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படியாவது தவம் பண்ணி கடவுள்கிட்ட அந்த வரத்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில தொங்கி தவம் பண்ணிட்டு இருப்பானா சம்பூகன். அப்போ அந்த ஊர்ல சம்பூகன் வந்து தவம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இயற்கைக்கு மாறா பிராமணர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த வீட்டுல இருக்க குழந்தைகள் அனைவரும் ஒவ்வொரு குழந்தையா இறந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ இறந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாமே ஒரு ஊர்ல பிரச்சனைனா என்ன பண்ணுவாங்க, ராஜாவை தேடி தான் போவாங்க. அந்த மாதிரி ராமனை தேடி போயிருக்காங்க எல்லாரும். என்ன ஆச்சு அப்படிங்கும்போது என்னோட இடத்துல ஒரு மான் மாதிரி வேஷம் போட்டுட்டு வருவோம். சரியா? டெய்லி நாங்க கதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். தயவு செய்து கேட்டு பதில் சொல்லணும். புரிஞ்சுதா? சரி. ராமாயண சொற்பொழிவை 15 நாள் சிறப்பாக ஜிஆர்டி ஆசிரியர் சித்ரா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் श्रीराम जय राम जय जय राम, 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 श्रीराम जय राम जय जय राम.